சிவராத்திரி வழிபாடு முறைகள். சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான விரத நாளாகும். இந்த நாளில் பக்தர்கள் முழு இரவும் விழித்திருந்து சிவனை வழிபடுவர். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள். ஒன்றாம் விரதம் மற்றும் நோன்பு, உபவாசம். சிவராத்திரி அன்று பக்தர்கள் விரதமிருந்து உணவற்றிருக்கும் பழக்கத்தினை கடைபிடிக்க வேண்டும். முழுமையாக நீரினை மட்டும் அருந்தி அல்லது பழங்கள், பால் மற்றும் பன்னீர், பருப்பு கலந்த நீர் போன்ற எளிய உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இரண்டாம் சிவலிங்க வழிபாடு. சிவராத்திரி நாளில் சிவலிங்கம் அல்லது சிவன் உருவம் முன்னிலையில் பூஜை செய்வது சிறப்பு. அபிஷேகம். பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, திருநீர், பொன்னிற்சரம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பஞ்சாபிஷேகம். பால், தயிர், தேன், மது, நெல்லிக்காய் போன்ற 5 திரவியங்களால் செய்யும் அபிஷேகம் மிக விசேஷமானது. மூன்றாம் மந்திர ஜபம். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். லிங்காஷ்டகம், சிவபுராணம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற சிவனை போற்றும் பாடல்களை பாடலாம். நான்காம் நள்ளிரவு பூஜை. சிவராத்திரி அன்றிரவு முழுவதும் விழிப்பிருந்து நள்ளிரவில் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும். சிவலிங்கத்திற்கு நன்னீரால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய் என ஜெபிக்க வேண்டும். 4 கால பூஜைகள் மிக முக்கியமானவை. மாலை, இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை. 5வது தீபம் ஏற்றுதல். சிவன் முன்னிலையில் அகல் விளக்குகள் அல்லது குத்து விளக்குகளை ஏற்றி வழிபடலாம். தீபம் ஏற்றுவது அஞ்ஞானத்தை, அறியாமையை நீக்கி ஞான ஒளியை பரப்புவதை குறிக்கிறது. 6வது புராணங்கள், திருவிளையாடல்கள், பாராயணம். சிவபெருமானின் கதைகள், திருவிளையாடல்கள், சிவமகிமைகளை படித்து கேட்டல். லிங்கோத்பவம், நீலகண்டன் அவதாரம், திருவிளையாடற் புராணம் போன்றவற்றை பக்தியுடன் பாராயணம் செய்தல். 7வது பரிகாரங்கள் மற்றும் தர்மம், அன்பு செயல். சிவராத்திரியில் அன்னதானம், உணவு வழங்குதல் செய்யலாம். ஏழைகள், தேவையுள்ளவர்களுக்கு உதவுதல் சிறப்பு பயனை தரும். கோவிலில் பூஜை செய்து அன்னதானத்தில் பங்கேற்பது மிகவும் புனிதமானது. 8வது கோவிலில் தரிசனம். சிவராத்திரி அன்று சிவன் கோயிலில் சென்று லிங்கோதிர் தரிசனம் செய்ய வேண்டும். கோவில் வளாகத்தில் சிவபோதிகள் ஓம் நம சிவாய எனும் மந்திரம் முழங்கும். 9வது அதிகாலை காலை 4 முதல் 6 மணி பூஜை. சிவராத்திரி முழுவதும் விழித்திருந்து அதிகாலை 4 முதல் 6 மணிக்குள் இறுதி பூஜை செய்தல் சிறப்பாக கருதப்படுகிறது. சிவனை வணங்கி விரதத்தை நிறைவு செய்தல். சிவராத்திரி வழிபாட்டின் சிறப்பு. பாவங்களை நீக்கி வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தரும். சிவராத்திரி வழிபாடு மிகுந்த சக்தி வாய்ந்தது. மோட்சத்தை அடையவும் அனைத்து தோஷங்களும் நீங்கவும் சிவராத்திரி விரதம் சிறந்ததாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.